முக்கியமான 2 விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆ நீங்க நம்ப இஸ்லாமிய வரலாற்றில முக்கியமானது உஹது மலை, உஹது யுத்தம். அந்த இடத்த கண்டிப்பா காமிப்பாங்க. உஹது மலைய நம்ம இப்ப பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, "நாம் நேசிப்பது போல உஹது மலை நம்ம நேசிக்குதுன்னு" சொல்லிக்கிட்டு. அதே மாரி நம்மளுக்கு உண்டான ஒவ்வொரு கூலியும் உஹது மலை அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட மலை உஹது மலை. அத நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாரி ஜன்னத்துல் பக்கி. மக்கால வந்து ஜன்னத்துல் மாலா, இங்க வந்து ஜன்னத்துல் பக்கி. இது மாரி சஹாபிகள், ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ் மகள் ஃபாத்திமா, முக்கியமான சஹாபிகள் எல்லாருடைய கபரும் அங்க தான் இருக்கு. ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டவங்களுக்கு கியாமத் வரைக்கும் கேள்வி கணக்கு கிடையாது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். அது நீங்க எப்ப ஜியாரத் பண்ண முடியும்னா, ஃபஜர் டைம்ல தொழுதுருப்பாங்க. அதே மாரி அசர் டைம்ல தொழுந்திருப்பாங்க. ஒவ்வொரு தொழுகை முடியும் போதும் கண்டிப்பா மக்காலயும், மதீனாலயும் ஜனாசா தொழுகை இருக்கும். அந்த ஜனாசா தொழுகை முடிச்ச உடனே ஜனாசா கூடவே நீங்க போனீங்களாக்கும், உங்களுக்கு அந்த ஒ ஜன்னத்துல் பக்கிய நீங்க பார்க்க முடியும். அந்த கேட்குள்ள என்டர் ஆயிட்டு போக முடியும். ஸோ இதுலயும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்கள உட்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜனாசாலையும் தொழுதுட்டு அந்த ஜனாசாலையும் கலந்துக்கிட்டோம்னாக்கும், உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும். நீங்க அதிகமான நன்மைகள பெறுவதற்கு நீங்க பார்த்துக்கோங்க. மதீனால இருக்கும்போது, உங்களுக்கு அங்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டு குரானையும் கொண்டு போலாம். உங்க மக்கால இருக்கும்போது பேக்ல போட்டு ஸ்லிப்பர்ஸ் கொண்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. வெளிய ஷூ ராக்ஸ் இருக்கும். உங்க கைக்கிட்டயே கொண்டு போய்க்கலாம். ஒவ்வொரு தொழுற இடத்துலயுமே கிட்டத்தட்ட ஷூ ராக்ஸ் சில இடத்துல இருக்க தான் செய்யும். ஸோ அத பார்த்துக்கோங்க. நீங்க ஓதுறதுல பண்ணிக்கோங்க. அதிகமா ஸலவாத் சொல்லுங்க மதீனால. உங்களோட மேக்ஸிமம் டைம மதீனா பள்ளிவாசல்லயே தொழுவுறத பார்த்துக்கோங்க. அத பார்த்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு எல்லாமே எ ஈஸியா இருக்கும். எல்லாம் வல்ல நாயன் உங்களுடைய ஹஜ், உம்ரா பயணத்த லேசாக்கி வச்சு, உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. உங்க எல்லா அமலையும் செய்ற பாக்கியத்த உங்களுக்கு குடுப்பானாக. ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல ஆண்டவனை துவா செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.